அன்பர்களே, இந்த பதிவில் நாம் முருகபக்த மாநாடும் முருகக் கடவுள் கோயில்கள் குடமுழுக்கும் நமது கேள்விகளும் எனும் தலைப்பில் பார்ப்போம். சில நாட்களுக்கு முன்பு மதுரை பாண்டி கோயில் அருகே அம்மா திடலில் முருகபக்தர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு உரையாற்றிய ஆந்திர மாநிலத்தின் துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் தனது பேச்சின் போது முருகன் தமிழ் கடவுள், ஆனால் அவர் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்கிறார். வட இந்தியாவில் கார்த்திகேயனாக வணங்கப்படுகிறார். ஆந்திரா கர்நாடகாவில் சுப்பிரமணியனாக வணங்கப்படுகிறார். தமிழகத்தில் முருகனாக இருக்கிறார் என்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் உள்ளது என்கிறார். இந்த இடத்தில் நாம் பவன் கல்யாணிடம் கேட்க விரும்புவதும் தமிழ் மக்களுக்கு சொல்ல விரும்புவதும் என்னவென்றால், உலகத்தில் எந்த மதத்தினராக இருந்தாலும் இந்திய நாட்டிலோ தமிழ்நாட்டிலோ எந்த மதத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தாலும் அவர்கள் வணங்குகிற கடவுளுக்கு பிறப்பு வரலாறு ஒன்றாகத்தானே இருக்க முடியும். உதாரணத்திற்கு பவன் கல்யாண் மாநிலத்தில் உள்ள திருப்பதி வெங்கடாச்சலபதியின் வரலாறை எடுத்துக்கொண்டால், அது நம்மை பொறுத்தவரை திருப்பதி பாலாஜி என்பவர் திருப்பதி குமரையன் எனும் திருப்பதி முருகன் என்பதாக இருந்தாலும், இன்றைய நடைமுறையில் திருப்பதி வெங்கடாச்சலபதிக்கு உலக அளவிலும் இந்திய தமிழ்நாட்டு அளவிலும் பிறப்பு வரலாறு ஒன்றாகத்தானே உள்ளது. ஆனால் தமிழ் கடவுள் முருகனுக்கு மட்டும் அவரது பிறப்பு வரலாறு ஒன்றாக இருப்பதற்கு மாறாக பலவாக இருப்பதற்கு காரணம் என்ன? பவன் கல்யாண் முருகனை பற்றி கூறுவதை நாம் ஆழ்ந்து நோக்குதல் வேண்டும். அவர் சொல்கிறார், வட இந்தியாவில் முருகன் கார்த்திகேயனாக வணங்கப்படுகிறார் என்று. உண்மைதான். கார்த்திகை பெண்களுக்கு பிறந்தவர் கார்த்திகேயன் எனும் வரலாறு என்பது வேறு. அடுத்து பவன் கல்யாண் சொல்கிறார், ஆந்திராவிலும் கர்நாடகாவிலும் முருகன் சுப்பிரமணியனாக வணங்கப்படுகிறார் என்று. உண்மைதான். கர்நாடக மாநிலம் மாதேஸ்வர மலையில் தனது 32 வயதில் நின்ற கோலத்தில் உயிர் துறந்தவர் சுப்பிரமணியர் எனும் வரலாறு என்பது வேறு. இதைத்தான் முருகன் வரலாறாக சிவராத்திரி சிறப்பு கூத்தாடி ஜக்கி வாசுதேவும் பதிவு செய்கிறார். அடுத்து பவன் கல்யாண் சொல்கிறார், தமிழகத்தில் முருகனாக இருக்கிறார். முருகப்பெருமான் உலகம் முழுவதும் இருந்தாலும் அவரது பாதம் தமிழ்நாட்டில் உள்ளது என்று. உண்மைதான். தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் கடவுள் முருகனே உலகமெங்கும் இருக்கிறார். நமது தமிழ் கடவுள் முருகனை தொல்காப்பியம் சேயோன் என்கிறது. முருகனுக்காக நக்கீரர் திருமுருகாற்று படை தந்துள்ளார். பரிபாடல், அகநானூறு, புறநானூறு, ஔவையார் பாடல் போன்றவற்றில் தமிழ் கடவுள் முருகன் போற்றப்படுகிறார். இவைகள் சொல்லும் முருகன் வரலாற்றை போற்றப்படுதலை வட இந்தியாவும் ஆந்திரமும் கர்நாடகமும் ஏற்றுக்கொள்ளுமா? தமிழ் கடவுள் முருகனுக்குள் ஆரிய கடவுள் கார்த்திகேயனையும் திராவிட கடவுள் சுப்பிரமணியனையும் கலப்பது எதற்காக? வேதங்களில் சொல்லப்படாத கடவுள் முருகன். இந்து என்பது கூட வேதங்களில் இல்லை. முருகக் கடவுளின் இரண்டாம் படைவீடான திருச்செந்தூர் முருகனுக்கும்
முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் முருகனுக்கும் வரும் நாட்களில் கும்பாபிஷேகம், அதாவது திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு நடைபெற இருக்கிறது. இந்த 2 படைவீடு கோயில்களுமே தற்போது தமிழ்நாடு இந்து சமய அறநிலையத்துறையால் சுப்பிரமணிய சாமி கோயில் என்று குறிப்பிடப்படுகிறது. இதன் மூலம் தமிழரல்லாத முதலமைச்சரும் அவரது அரசும் தமிழரல்லாத இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சரும் இந்த 2 கோயில்களும் தமிழ் கடவுள் முருகன் வரலாற்றிற்கு மாறாக சுப்பிரமணிய சாமி வரலாறு கொண்ட கோயிலாக பதிவு செய்ய விரும்புகிறார்களா? பொதுவாக தமிழ்நாட்டு கோயில்களில் குடமுழுக்கு சமஸ்கிருதத்தில் செய்யப்படுவதுவே நடைமுறையாக உள்ளது. ஆனால் தமிழ் கடவுளாம் நமது முருகப்பெருமானின் இந்த 2 கோயில்களிலும் தமிழிலும் குடமுழுக்கு நடத்தப்படும் என அரசு அறிவித்துள்ளது. உண்மையிலேயே வேள்விச்சாலை ஓமகுண்டத்திலும் மூல கருவறைக்குள்ளும் கோயில் கோபுர கலசத்திலும் தமிழ் மந்திரம் ஒலிக்குமா, அல்லது ஓதுவார்களை வைத்து ஓரமாக நின்று தமிழில் ஓத வைத்து தமிழ் மொழியை ஓரம் கட்டப் போகிறார்களா? பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்பதை. நம்முடைய முன்னோர்கள் கலாச்சாரம், பண்பாடு, கோயில்கள், பழக்க வழக்கங்கள் ஆகிய வாழ்வியல் முறைகளை பாதுகாத்து நம்மிடம் ஒப்படைத்தனர். அவற்றை நாமும் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லும் பாஜக அண்ணாமலை நமது கேள்விகளுக்கு அவரது நிலைப்பாடு என்ன என்பதை சொல்வாரா எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.